ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தர்பூசணி பழக்கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி ரசாயனம் கலக்கப்பட்டு இருக்கிறதா என்று ஆய்வு செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம். விவரம். நிச்சயமாக தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்கள் பெருமளவில் தங்களது உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக நொங்கு, தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வாங்கி சாப்பிடுகின்றனர். இதற்காக பல்வேறு தர்பூசணி தற்காலிக கடைகள் அங்கங்கே செயல்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக இந்த தர்பூசணி பழங்களில் செயற்கையாக ஊசி மூலமாக ரசாயனம் கலந்த அந்த சாயம் ஏற்றப்படுவதாக ஒரு புகார் எழுந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் ஒரு தர்பூசணி கடையில் இன்று அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது ஒவ்வொரு பழமாக எடுத்து அதனை வெட்டி உள்ளே ரசாயனம் கலந்த சாயம் ஊட்டப்பட்டுள்ளதா என டிஷ்யூ பேப்பர் வைத்து சோதனை செய்தனர். ஆனால் அவர்கள் சோதனை செய்த பழங்கள் அனைத்துமே இயற்கையாக விளைவிக்கப்பட்டதால் அந்த கடைக்காரரிடம் ரசாயனம் கலந்த பழங்கள் எதுவும் விற்பனை செய்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படும் எனவும் மக்கள் இவ்வாறான பழங்களை வாங்கி சாப்பிட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி சென்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.